எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு 16ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. யோகிகளின் தலைவர்களாலும் அடைவதற்கு அரியதான பகவானின் திருவடி உலகத்தை முக்தியை வாலி அடைந்தான். பரமாத்மாவான ஸ்ரீ ராமபிரானால் வாலி முக்தியடைந்த பின்னர் வானர கூட்டம் பயத்துடன் வேகமாக ஓடிச் சென்று கிஷ்கிந்தை என்னும் நகரத்தின் முற்றத்தை அடைந்தது. வானரங்கள் தாரையிடம் விரைந்து சென்று கூறின, போர்க்களத்தில் ஸ்ரீராமனின் பானம் பட்டு வானரங்களின் தலைவனான வாலி சொர்க்கலோகவாசியாகிவிட்டான். தாரையே தாமதிக்காமல் இளவரசனுக்கு அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வாய். கோபுர வாசல்கள் 4ஐயும் உறுதியாக பூட்டி இந்த கிஷ்கிந்தா மாநகரை பாதுகாப்பாயாக. பகைப்படை உள்ளே நுழையாதபடி அமைச்சர்களுக்கு ஆணை பிறப்பிப்பாயாக. வாலி இறந்துவிட்டான் என்பதனை செவிமடுத்த தாரை விழிகளிலிருந்து தாரை தாரையாக விழிநீர் வடித்து துயரத்துடன் தன் மார்பில் அடித்து அடித்து தழுதழுத்த குரலில் பலவாறு கூறினாள். எனக்கு இனி மகனால் என்ன பயன்? இந்த ராஜ்யத்தால் என்ன பயன்? இந்த பூவுலக வாழ்வும் வீணன்றோ? என் நாயகருடன் சிறிதும் தயக்கமின்றி நானும் இறப்பு உலகத்திற்கு மரணத்திற்கு செல்கிறேன். இவ்வாறு அழுது புலம்பியவாறு அவள் சென்று இரத்தமும் புழுதியும் படிந்து கிடந்த தன் கணவரின் உடலை கண்டு மயக்கமுற்று தன் மகனுடன் சேர்ந்து மிகவும் மனம் தளர்ந்து செயலாற்றினாள். தாரையின் புலம்பல். பணிவுடன் பாதத்தின் அருகில் சென்று தாரையும் உரக்க கதறத் தொடங்கினாள். என்னை அம்பெய்து கொன்று எனது உயிர் நாதனோடு என்னை அனுப்பி வைத்தாயானால் உனக்கு கன்னியாதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். மேன்மையான ராகவனே, மனைவி பிரிவின் துயரம் உனக்கும் தெரியாதது அல்லவே? துயரம் தீர்ந்து ருமையுடன் சுகமாக வாழ்க நீ சுக்ரீவா. அரச போகங்களோடு நெடுங்காலம் வாழ்க. இவ்வாறு கூறி அழும் தாரைக்கு ஸ்ரீ ராமபிரான் அருளுரையும் தத்துவ ஞான உபதேசமும் செய்தருளினார். கருணையுடன் அவளது பிரிவு துயரத்தை போக்குவதற்காக தாரோபதேசம். தாரைக்கு ராமபிரானின் ஆன்மீக உபதேசம். அழகிய தாரையே, வீணாக ஏன் இந்த துயரம் அடைகிறாய்? கூறுவதை செவிமடுப்பாய். இதில் எந்த பந்தமும் இல்லை. பாக்கியசாலியே, உன் கணவர் என்பது இந்த உடலா அல்லது ஜீவனா ஆத்மாவா? உண்மையை என்னிடம் கூறுவாய். பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலானது முற்றிலும் ஜடமானது, உயிரற்றது. தோலும் மாம்சமும் இரத்தமும் எலும்பும் கொண்டது, காய்ந்த மரக்கட்டைக்கு சமமானது. இந்த உடல் என்பதை அறிந்து கொள்வாய். ஆனால் ஆத்மா அல்லது ஜீவன் என்பது நோயற்றது, விகாரமற்றது. அதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதற்கு எவ்வித பந்தமும் இல்லை, நிற்பதும் இல்லை, நடப்பதும் இல்லை. செவிமடுப்பாய் தாரையே, அது துயரத்திற்கு உரிய பொருளே அல்ல. முதல் பகுதி. வாலியின் மறைவால் தாரை அடையும் பெருந்துயரமும் சுக்ரீவன் ருமையுடன் வாழ வாழ்த்துவதையும் ராமபிரானிடம் தன்னையும் கொன்று வாலியிடம் அனுப்புமாறு வேண்டுவதையும் விவரிக்கிறது. இரண்டாம் பகுதி. தாரோபதேசம். ஆத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாட்டை ஸ்ரீ ராமபிரான் தாரைக்கு விளக்கி அழிந்து போகும் உடலுக்காக அழாமல் அழிவற்ற ஆத்மாவின் உண்மையை உணர்ந்து துயரம் நீங்குமாறு அறிவுறுத்துகிறார். ஆண் பெண். ஆண் பெண் இல்லாத தன்மை, நபுஞ்சகம் எனும் வேறுபாடுகள் இல்லை. தபஸ்வி, இல்லறத்தான் எனும் வேறுபாடுகளும் இல்லை என்பதை அறிந்து கொள்வாய். எங்கும் நிறைந்தவனும் உயிர்களுக்கு ஆதாரமானவனும் மிக்க கருணை உடையவனும் ஆகாயத்தை போல் எதிலும் பற்றற்றவனும் தூய்மையானவனும் நித்தியமானவனும் ஞான வடிவமானவனுமான ஆத்மாவை மறந்துவிட்டு பின்னர் எதற்காக துக்கம் கொள்கிறாய்? ராமபிரானின் அமுத வரிகளை செவிமடுத்த தாரை மீண்டும் ராமபிரானிடம் விரைந்து வினவினாள். செயல்பாடற்றதும் கஷ்டமானதுமான உடலுக்கும் சச்சிதானந்தமும் நித்தியமானதுமான ஜீவனுக்கும் இடையே துக்கம் சுகம் போன்ற பந்தங்கள் எங்கனம் உண்டாகின்றன என்பதை அருளி செய்ய வேண்டும் தயாநிதியே. அதனை செவிமடுத்த ரகுவரன் அருளி செய்தார். பாக்கியவதியே, இரகசியமான இதனை செவிமடுப்பாயாக. உடல், இந்திரியங்கள், அகங்காரம் எனும் வேறுபாடுகளால் பந்தம் உண்டாகிறது. அவ்வளவு காலம் ஆத்மாவிற்கு சம்சாரம் பிறவி சுழல் உண்டாகும். விவேகமில்லாத காரணத்தால் இது நிச்சயம். சிந்தித்து கண்டால் பொய்யானதுமான சம்சாரம் தானாகவே விலகி போய்விடும் அல்லவா? பல்வேறு விஷயங்களை தியானிக்கும் மனிதனுக்கு அஞ்ஞானம் எப்படி உண்டாகிறது என்பதனை செவிமடுப்பாயாக. கனவில் பொய் உண்மையாக தோன்றுவது போல அவித்யால் அஞ்ஞானத்தால் உண்டாகும் பந்தத்தினால் தான் என்றும் தன் அகங்காரம் என்றும் எண்ணி பரமாத்மிகமான ஆத்மாவிற்கு பொய் சம்சாரம் உண்டாகிறது. அந்த சம்சாரமோ ஆசை, கோபம் போன்றவைகளால் நிரம்பியது. இப்பகுதி ஸ்ரீ ராமபிரானுக்கும்
சிவனுக்கும் தாரைக்கும் இடையே நடக்கும் தத்துவ உரையாடலாகும். ஆத்மாவிற்கு பாலினமோ ஆண் பெண் வேறுபாடோ துக்கமோ கிடையாது. அஞ்ஞானத்தினாலும் உடல் மற்றும் அகங்காரத்தின் பற்றினாலும் தான் மனிதனுக்கு சம்சார பந்தமும் துக்கமும் உண்டாகின்றன என்பதை ஸ்ரீ ராமபிரான் தாரைக்கு விளக்குகிறார். மனமே உலகியல் வாழ்விற்கும் சம்சாரம் பிறவி துன்பத்திற்கும் காரணமாகும். அந்த மனமே ஆன்மாவிற்கு பந்தத்தையும் கட்டுக்களையும் உண்டாக்குகிறது. ஆராய்ந்து கண்டால் அகந்தை வயப்பட்ட மனம் பந்தத்தை விளைவிக்கிறது. இரத்த சதை முதலான உடலோடு தொடர்பு கொள்ளும் போது அது தூய ஆன்மாவையும் பலவீனப்படுத்தி மாசடைய செய்கிறது. உண்மையில் ஆன்மாவில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நன்கு உணர்ந்து கொள்வாய். புத்தி, இந்திரியங்கள், புலன்கள் ஆகியவற்றின் சேர்க்கையினால் ஆன்மாவிற்கு உலகியல் பிறவி துயரம் பலவந்தமாக வந்து சேர்கிறது. ஆன்மாவானது சூக்ஷ்ம உடலுடன் கூடிய மனதை ஆசையோடு பற்றி கொள்கிறது. அதனால் அந்த மனதின் அழகிய ஆசைகளாலும் காமத்தாலும் முக்குணங்களின் தலைகளாலும் கட்டுண்டு அதற்கு அடிமையாகி உலகியல் பிறவி சுழலில் சிக்கி தவிக்கிறது. முன்னதாக மனதின் குணங்களால் பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைத்தார். பின்னர் வேதம் விதித்தவாறு நல்வினைகள், தீவினைகள் மற்றும் கலப்பு வினைகள் என பலவிதமான கர்மாக்கள் தோன்றின. இவ்வாறு கர்மாவின் வசப்பட்டு ஜீவனானவன் பலவந்தமாக இவ்வுலகில் பிறந்து உழல்கிறான். பின்னர் பிரளய காலத்தில் அகில உலகமும் ஒடுங்கும் போது ஜீவனானவன் அவித்யைக்குள் அறியாமை மாயை ஒடுங்கி நிற்கிறான். மீண்டும் படைப்பு காலம் வரும்பொழுது அவன் தன் பழைய வாசனைக்கு முன்ஜென்ம பதிவுகளுக்கு ஏற்ப இயந்திர சுழற்சியைப் போல மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். எனவே மாயையின் பலத்தால் உண்டாகும் இந்த சுழற்சியை அறிவாற்றலால் வென்று கடந்து செல்வாயாக. இப்பகுதி மனம் மற்றும் மாயையை பிறவி சுழற்சிக்கு காரணம் என்பதையும் ஜீவாத்மா எவ்வாறு தன் கர்ம வினைகள் மற்றும் ஆசைகளால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது என்பதனையும் அதை அறிவின் துணையால் வெல்ல வேண்டும் என்பதனையும் விளக்குகிறது. எந்த ஒரு மனிதனின் தூய்மையான மனதில் நல்லோர்களின் சேர்க்கை சத்சங்கம் கிடைக்கிறதோ அத்தகைய சாந்தமான ஆத்மாவிற்கு என்னுடைய கதைகளை செவிமெடுப்பதில் பக்தியும் கவனமும் அறிவும் பிறக்கும். என் கதைகளை செவிமெடுப்பதால் பரிசுத்தமான சொரூபத்தை குறித்த ஞானம் உண்டாகும். சத்குருவின் அருளால் மனதில் முதன்மையான வேத வாக்கியங்களின் உண்மை பொருள் விளங்கும். உடம்பு, இந்திரியங்கள், மனம், பிராணன் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவன் நான். நிச்சயமாக இந்த ஆன்மா மெய்யானது, சத் ஆனந்தமயமானது, இணையற்றது, கலங்கமில்லாதது, குணங்களை கடந்தது, நிர்குணம். இதை அறியும் போது ஒருவன் உடனடியாக முக்தி அடைகிறான். நான் உனக்கு கூறியது உண்மையே, முற்றிலும் உண்மையே. எவன் ஒருவன் தன் மனதில் இவ்வாறு சிந்திக்கின்றானோ அவனுக்கு இந்த சம்சாரத்தின் துக்கங்கள் எதுவும் இல்லை. நீயும் இந்த மாயையை விடுத்து தூய்மையான மனதுடன் மாயையின் மோகத்தை அகற்றிடுவாய். அழகியவளே, கர்மா எனும் பந்தத்திலிருந்து உடனடியாக விடுபட்டு பரிசுத்தமான பிரம்மத்தில் தாம் ஒன்றிணைவாய். உன் மனத்தில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகளால் எவ்வளவு பாதிப்புகள் இருந்த போதிலும் இப்போது இந்த தவ பெண்ணின் ஸ்வயம் பிரபா வேடத்தை விட்டுவிடுவாய். என்னுடைய இந்த உருவத்தை தியானித்து கொண்டும் என்னுடைய உபதேசங்களை சிந்தித்து கொண்டும் இருந்தால் உனக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும். நான் கூறியது பொய் அல்ல, முற்றும் உண்மை. தாரை ஆத்ம ஞானம் பெறுதல். ஸ்ரீ ராமபிரானின் ஆனந்தமளிக்கும் சொற்களை செவிமடுத்த தாரை வியப்பெய்தி அவரை வணங்கினாள். அவளது அறியாமை மயக்கம் நீங்கி மனம் தெளிவடைந்தது. உடல் அபிமானத்தினால் உண்டான துயரத்தையும் போக்கிக் கொண்டாள். ஆத்ம அனுபவத்தால் உடனே மன நிறைவடைந்து ஆத்ம ஞானத்தால் ஜீவன் முக்தி அடைந்தாள். மோட்சத்தை அளிக்கும் ராகவனுடன் ராமபிரானுடன் கால் கணம் இணைந்திருந்த மாத்திரத்திலேயே தாரை மிகுந்த பக்தியினால் தனது அனாதி பந்தங்கள் நீங்கி பெண்ணாக இருந்த போதிலும் முக்தி பெற்றாள். இதனை செவிமடுத்த பின்னர் சுக்ரீவனுக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கி மனம் தெளிவுற்றது. அஞ்ஞானம் அகன்று பேரறிவும் பேரின்பமும் நிலை பெற்றவனாக அவன் விளங்கினான். சுக்ரீவ ராஜ்யாபிஷேகம், சுக்ரீவனின் முடிசூட்டு விழா, வாலியின் இறுதிச் சடங்கு. அதன் பின்னர் ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவனிடம் உன் தமையனின் மகனான அங்கதனை முன்னிறுத்தி புண்ணிய நன்னீராட்டுடன் வாலிக்கான இறுதிச் சடங்குகளை செய்து முடிப்பாயாக என்று அருளி செய்தார். ஸ்ரீ ராமபிரானின் கட்டளையை ஏற்று தெளிவடைந்த சுக்ரீவன் உடனடியாக மிகுந்த மரியாதையுடனும் விருப்பத்துடனும் கிரியைகளை செய்ய தொடங்கினான். சாந்த சுரூபியான தாரை, மகன் அங்கதன், அந்தணர்கள், முதன்மை அமைச்சர்கள் மற்றும் நகர மக்கள் சூழ மன்னர்களுக்கு உரிய முறையில் பேரி, மிருதங்கம் போன்ற வாத்தியங்கள் முழங்க சாஸ்திரங்களில் கூறிய முறைப்படி இறுதிச் சடங்குகளை செய்து முடித்தான்.
பின்னர் நீராடிவிட்டு ரகுநாயகனான ஸ்ரீ ராமபிரானின் திருப்பாதங்களை அடைந்தார். கிஷ்கிந்தா காண்டம் பாடல்களின் மொழிபெயர்ப்பு தொடர்கிறது. வானர தலைவரான சுக்ரீவன் தன் அமைச்சர்களுடன் இணைந்து ராமபிரானின் திருவடி தாமரைகளை வணங்கி மன மகிழ்ச்சியோடு கூறினான், பூஜ்யராகிய தேவரீர் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து காத்துருள வேண்டும். அடியேனாகிய நான் தமது கட்டளையை எப்போதும் சிறமேற்கொண்டு தேவாதி தேவனை இலக்குவனைப் போலவே உமது இரு பாத தாமரைகளையும் இடைவிடாது சேவித்திருக்க விரும்புகிறேன். ஸ்ரீ ராமபிரானின் விடை. சுக்ரீவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த ரகுநந்தனான ஸ்ரீ ராமபிரான் ரகுநாயகன் புன்னகைத்து கொண்டே அவனிடம் கூறினார், நீயேதான் நான், இதில் எந்த ஐயமும் இல்லை. அதனால் மகிழ்ச்சியோடு என் கட்டளைப்படி உடனே செல்வாயாக. ராஜ்யத்தின் அதிகாரத்தை உனக்கு அளித்து விட்டேன். இனி நீ மரியாதையுடன் சென்று பட்ட அபிஷேகம் செய்து கொள்வாய். மகுடாபிஷேகத்தை நிறைவேற்றிக் கொள்வாய். நான் 14 ஆண்டுகள் முடியும் வரை எந்த ஒரு நகரத்திற்குள்ளும் பிரவேசிக்க மாட்டேன். லக்ஷ்மணன் அன்போடு உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பான். அதன் பின் திறமைமிக்க இளைஞனான அங்கதனை யுவராஜனாக பட்டம் கட்டுவாயாக. நண்பனே, இந்த ராஜ்யம் முழுவதும் உனக்கே சொந்தம். வாலியை போல இதை சிறப்பாக பரிபாலனம் செய்து அவனுடைய மகனையும் பாதுகாப்பாயாக. இன்று முதல் சாதுர்மாசிய மழைக்காலம் தொடங்குவதால் நான் இந்த மலை சிகரத்தில் வசிப்பேன். மழைக்காலம் முடிந்த பின்னர் சீதையை தேடுவதற்கான முயற்சிகளை செய்வாயாக. என் தேவி இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் கூற வேண்டும் என் நண்பனே. அந்த தினங்களில் வெளியே வாசித்து உன் மனைவியோடு நித்திய சுகத்துடன் விருப்பப்படி வாழ்வாயாக. ராகவனிடம் ஸ்ரீ ராமபிரானிடம் விடை பெற்று கொண்டு விரைவாக லக்ஷ்மண சுவாமியுடன் சுக்ரீவனும் நகரத்திற்குள் சென்று முடிசூட்டல் விழாவை செய்து முடித்தான். பின்னர் சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி ராமபிரானின் அருகில் திரும்பி வந்தார். தனது சகோதரனுடன் பிரவர்ஷனம் எனும் மலையில் அன்போடு ஏறி சென்றான். ரகோத்தமன் ஸ்ரீராமன் உயர்ந்த உச்சியை அடைந்து நின்ற வேளையில் ஒரு குகையை கண்டான். அது ஸ்படிக பிரகாசத்துடனும் பொன்மயமான இடமாகவும் சிறந்த ரத்தினங்களால் ஒளிரும் தன்மையோடும் இருந்தது. காற்று, மழை, பனி, வெயில் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பளிப்பதாகவும் மரங்களின் கூட்டம், பழங்கள், கிழங்குகள் நிறைந்ததாகவும் இருந்தது. அழகிய ஸ்ரீ ராமபத்ரன் லக்ஷ்மண சுவாமியுடன் அங்கே வசிப்பதையே விரும்பினார். சித்தாந்த யோகீந்திரர்கள் முதலான பக்த ஜனங்கள் மனித உருவம் தாங்கிய அந்த நாராயணனையே பறவைகள், மிருகங்கள் போன்ற உருவங்களை எடுத்து கருட கொடியோனை நாராயணனை எப்போதும் வழிபடத் தொடங்கினர். அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் இறைவனை கண்டு இன்புற்று வாழ்ந்து வந்தன. ராகவன் அங்கே சமாதி நிலையில் அமைதியாக ஏகாந்தமான இடத்தில் வசித்து வந்த காலத்தில் ஒரு நாள் லக்ஷ்மண சுவாமி ராமபிரானை வணங்கி ஆவலுடன் ராகவனிடம் வினவினார், மூவுலகின் இறைவனே, மோட்சத்தை தரும் கிரியா மார்க்கத்தை, வழிபாட்டு முறையை அறிந்து கொள்ள எனக்கு மிகுந்த விருப்பம் உள்ளது. அதனை தாம் எனக்கு உபதேசித்தருள வேண்டும். தயாநிதியே, வருணாசிரமத்தில் உள்ள அனைவருக்கும் முக்தியை அளிக்கக்கூடிய வழியை விவரித்தருள வேண்டும். நாரதர், வேதவியாசர், பிரம்மதேவர் போன்றோர் எப்போதும் நாராயண வழிபாட்டினாலேயே நன்மைகளை சாதிக்கின்றனர். பக்தியே என்றும் நிலையான புருஷார்த்தம், வாழ்வின் லட்சியம் அல்லது யோகீஸ்வரர்கள் கூறுவதாக நான் செவிமடுத்துள்ளேன். தங்கள் பக்தனும் தாசனுமாகிய இந்த அடியேனுக்கு முக்தியை தரும் வழியை உபதேசித்தருள வேண்டும். அகில உலகத்திற்கும் ஒரே நாதனை தாங்கள் அருளி செய்தால் அது உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் உபகாரமாக, நன்மையாக அமையும் அல்லவா? லக்ஷ்மண சுவாமி இவ்வாறு விண்ணப்பித்த மாத்திரத்தில் ஸ்ரீ ராமபிரான் பின்வருமாறு அருளி செய்தார். கிரியா மார்க்க உபதேசம், வழிபாட்டு முறை உபதேசம். செவிமடுப்பாயாக. என் வழிபாட்டு முறைகளை ஆராய்ந்து கண்டால் அதற்கு முடிவே இல்லை என்பதனை நீ அறிந்து கொள்வாய். ஆயினும் உன்மீது உள்ள மிகுந்த அன்பின் காரணமாக சுருக்கமாக உனக்கு நான் கூறுகின்றேன். இவ்வுலகில் தன் குடும்ப கட்டுப்பாடு கிரக சூத்திர முறைப்படி ஒருவனுக்கு இரு பிறப்பாளன் துவஜன் பூணூல் அணிந்த தகுதி உனக்கு இல்லை. அதை வெளிப்படுத்தும் நிலை வந்தால் அவன் தன் ஆச்சாரியனிடம் மந்திரத்தை கேட்டு பெற்று மரியாதையுடனும் ஆச்சாரத்துடனும் என்னை ஆராதிக்க வேண்டும். என்னை இதய கமலத்திலோ அல்லது அக்னி பகவானிலோ, முக்கிய விக்கிரகங்களிலோ அல்லது சூரியனிலோ, நீரிலோ, யாக களத்திலோ ஆராதிக்கலாம். ஒருவேளை நல்ல சால கிராமம் இருந்தால்
அதனை மிகவும் உத்தமமானது. வேத மந்திரங்களில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களினால் மிகுந்த அன்போடு காலையில் நீராடி உடலை தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மங்களை செய்து முடித்து தன் கர்மங்களால் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வழிபாட்டிற்கான சங்கல்பத்தை செய்ய வேண்டும். குருவாகிய என்னை மனதளவில் நினைத்து தினமும் ஆசையோடு என்னை வழிபட வேண்டும். கற்களால் செய்யப்பட்ட சிலைகளிலோ அல்லது படிமங்களிலோ பிரதிமைகளிலோ பிரதிஷ்டை செய்து பிரகாசிப்பதற்காக அவற்றை நன்கு துடைத்து தூய்மைப்படுத்த வேண்டும். சந்தனம், மலர்கள், பாத்தியம், பாதம் சுத்தம் செய்யும் நீர் ஆகியவற்றை கொண்டு என்னை வழிபட்டால் நீ நினைத்தவை அனைத்தையும் அடைவாய் என்று அறிவாயாக. முகப்பிரதிமைகள் போன்ற இடங்களில் செய்யப்படும் அலங்காரங்கள் அனைத்தும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்பதை அறிவாயாக. அக்னியில் ஹோமம் செய்து ஆகுதிகளை ஹவிஸ் மிகுந்த அன்போடு அழைத்து தரை அல்லது பலிபீடங்களில் சமைத்த உணவை சமர்ப்பிக்க வேண்டும். பூஜைக்கு தேவையான அனைத்து சிறந்த திரவியங்களையும் பூஜா திரவியங்களை சேகரித்து வைத்துக்கொண்டு வழிபாட்டை தொடங்க வேண்டும். பக்தியோடு அர்ப்பணிக்கப்படும் சாதாரண நீரை கூட பக்தி உள்ளவனிடமிருந்து நான் மிகவும் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வேன். அவ்வாறு இருக்க சந்தனம், மலர்கள், அக்ஷதை, அரிசி, பக்ஷணங்கள், போஜனம் போன்றவற்றை அர்ப்பணித்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறவும் வேண்டுமோ. ஆடை, மான்தோல், தர்பை ஆகியவற்றால் ஆன உன்னதமான ஆசனத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இறைவனின் திருமுன்பு அமைதியாக சென்றமர்ந்து கர நியாசம், அங்க நியாசம் மற்றும் லிபி நியாசம் செய்ய வேண்டும். தத்துவ நியாசம், கேசவாதி நியாசம் மற்றும் மூர்த்தி பஞ்சர நியாசம் ஆகியவற்றையும் செய்ய வேண்டும். குறிப்பு: இது அத்தியாத்ம ராமாயணத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமிக்கு அருளிய உபதேச பகுதியாகும். மந்திர நியாசமும் பூஜா ஆயத்தமும். பின்னர் மந்திர நியாசங்களை செய்து பக்தியுடன் தன் முன்னால் இடது புறத்தில் கலசத்தையும் வலது புறத்தில் மலர்கள், அட்சதை உள்ளிட்ட அனைத்து பூஜை திரவியங்களையும் சேகரித்து வைக்க வேண்டும். பாத்திர சதுஷ்டயம் 4 பாத்திரங்கள், அர்க்யம், பாத்தியம், மதுபர்க்கம் மற்றும் ஆச்சமனம் ஆகியவற்றிற்காக 4 பாத்திரங்களை அமைக்க வேண்டும். வேறு எண்ணங்கள் ஏதுமின்றி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். தியான முறை: அனைத்து உயிர்களிலும் வெளிப்படும் மின்னலின் ஒளியைப் போல தூய்மையான இதய தாமரையில் இறைவனை உறுதியாக தியானிக்க வேண்டும். பின்னர் தன் உடல் முழுவதிலும் அந்த இறை சக்தி வியாபித்துள்ளது என்பதை உணர்ந்து அசைவற்று நிலை பெற வேண்டும். ஆவாகனமும் உபச்சாரங்களும். விக்கிரகங்கள், சிலைகள் முதலியவற்றில் இறைவனை ஆவாகனம் செய்து முழுமுதற் கடவுளின் வடிவாகவே பாவிக்க வேண்டும். பாத்தியம், அர்க்யம், மதுபர்க்கம், ஸ்நானம், நீராடல், ஆடை, ஆபரணங்கள் என்று தம்மால் இயன்ற உபச்சாரங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கலாம். வழிபாட்டின் பலன்: ஆகமங்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி நீராஜலம், ஹாரத்தி, தூபம், தீபம், நிவேதனம் ஆகியவற்றை பேரன்போடும் கவனத்தோடும் தினமும் சமர்ப்பித்தால் உனது பக்தியினால் நானும் அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன். ஹோம விதி: குமாரனே, பெருமதி படைத்தவனே, ஆகம வழியில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தின் நெருப்பில் மூல மந்திரத்தை கொண்டு ஹோமம் செய்யலாம் அல்லது பக்தியுடன் புருஷ சூக்தத்தை செய்யலாம். மனதாகிய தாமரை மலரிலிருந்து இறைவனை எண்ணி ஔபாசன அக்னியில் சரு மற்றும் ஹவிஸ் பொருட்களை கொண்டு விதிப்படி ஹோமத்தை செய்வாயாக. உத்தரகாண்டத்தில் உள்ள கிரியா யோக உபதேசம், தியானம் மற்றும் ஹோமம். உருக்கிய தங்கத்தின் பிரகாசத்தை கொண்டவனும் பேரொளி உடையவனுமாகிய இறைவன் ஒளிரும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட முழுமையான பரம்பொருளை அக்னியின் தீயின் நடுவே வீற்றிருக்கும் என்னை ஸ்ரீராமனை தியானித்து ஹோமம் செய்யும் பொழுது ஞானிகளில் சிறந்தவன் தன் இதயத்தில் என்னை நிறுத்தி தியானிக்க வேண்டும். பலிதானம் மற்றும் வழிபாட்டு முறைகள்: பரிவார தெய்வங்களுக்கு பலி அளித்து நிவேதனம் செய்து ஹோமத்தின் மீதியை எந்திர விதியின்படி பூர்த்தி செய்ய வேண்டும். என் மந்திரத்தை ஜபித்து என்னை மனதார தியானித்து வேறு சிந்தனையின்றி லவங்கம், கிராம்பு, வெற்றிலை போன்ற வாசனை பொருட்களை எனக்கு முன்னால் பெரும் பக்தியுடனும் அன்புடனும் சமர்ப்பித்து நடனம், இசை, துதிகள், பாராயணம் ஆகியவற்றை செய்து சரணாகதியும் பிரார்த்தனையும் என் தாமரை பாதங்களில்
பணிந்து வணங்கி மனதில் என்னை நிலைநிறுத்தி அடக்கத்துடன் பணிந்து எனது மேன்மையான பிரசாதத்தை மீண்டும் மிகுந்த ஆனந்தத்துடன் தன் தலையில் ஏற்றுக்கொண்டு கொடிய இந்த சம்சார கடலில் இருந்து என்னை காத்தருளுங்கள் என்று பல முறை கூறி மீண்டும் வணங்க வேண்டும். கிரியா யோகத்தின் மகிமை. அதன் பின் உடலின் மீதான பற்றை துறந்து அல்லது அக்னியில் உள்ள ஒளியை விலக்கி உள் ஒளியாகிய ஜீவாத்மாவை இவ்வாறு நாள்தோறும் என்னை வழிபட வேண்டும். பக்தியுடன் கூடிய எந்த ஒரு மனிதனும் மகிழ்ச்சியோடு தினமும் இந்த கிரியா யோகத்தை பின்பற்றினால் உடல் அழியும் போது இறப்பிற்கு பின் அவனுக்கு எனது சாரூபிய முக்தி இறை வடிவம் கிடைக்கும். அப்படி இருக்க இந்த உலகியல் இன்பங்களை குறித்து கூறவும் வேண்டுமோ? இவ்வுலகின் அனைத்து சுகங்களும் அவனுக்கு எளிதில் கிடைக்கும். லக்ஷ்மண சுவாமிக்கு உபதேசம் செய்தல். என்னால் கூறப்பட்ட இந்த சிறந்த கிரியா யோகத்தை செவிமடுத்து தெரிந்து கொள்ள செய்யவில்லையா? தினசரி வழிபாட்டின் முழு பலனும் அவனுக்கு கிடைக்கும் என்பதையும் அதே நேரத்தில் பக்தர்களுக்கு பிரியமான ஸ்ரீ ராமபிரான் அருள் செய்தார். ஆதிசேஷனின் அம்சமாக பிறந்த லக்ஷ்மண சுவாமியிடம் மீதமுள்ள இந்த உபதேசத்தை அளித்த பின்னர் மாயா மயனான நாராயணராகிய பரம்பொருள் மாயையை சார்ந்து துயரப்படத் தொடங்கினார். ஹா ஜனகரின் மகளே, சீதையே, மனோகரியே, உலகையே மயக்குபவளே, தேவி, எனக்கு பிரியமானவளே என்று புலம்பிக் கொண்டு உறக்கமும் உணவும் இல்லாமல் தேவதேவன் துன்புற்று திரிந்தான். சௌமித்ரியின் லக்ஷ்மண சுவாமியின் வார்த்தைகளாகிய அமிர்தத்தால் அச்சமயத்தில் சற்றே சமாதானமடைந்து சஞ்சரித்து வந்தான். ஹனுமத் சுக்ரீவ சம்பாஷணம். ஹனுமன் சுக்ரீவன் உரையாடல். இவ்வாறாக காலம் கழிந்து வருகையில் ஒரு நாள் கிஷ்கிந்தாபுரியில் வாழும் சுக்ரீவனிடம் வாயுபுத்திரனான ஹனுமன் மலை உச்சியில் நின்று வணங்கி அன்புடன் இவ்வாறு கூறத் தொடங்கினான். கபீந்திரரே, வானர அலசரே, நான் பணிவுடன் கூறும் நலம் தரும் வார்த்தைகளை செவிமடுப்பீராக. சத்திய விரதனும் புருஷோத்தமனுமாகிய ரகோத்தமன் ஸ்ரீராமன் தமது காரியத்தை முன்னரே முடித்து கொடுத்து விட்டார். ஆனால் தாமோ அதை குறித்து எதுவும் சிந்திக்கவில்லை என்று என்னுடைய மனதில் தோன்றுகிறது. அந்தோ மகாபலசாலியும் வானரில் சிறந்தவருமான வாலி மூவுலகத்தாராலும் மதிக்கப்படுபவரும் தேவேந்திரனின் மைந்தனும் ஆவார். அவர் தமக்காகவே பலவானான ராமபிரானால் முன்னரே கொல்லப்பட்டார். தமக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்து மக்களால் பூஜிக்கப்படுபவனாக தம்மை ஆக்கினார். ஆனால் தாமோ எத்தனை தினங்களாக இவ்வாறு வெறுமனே அமர்ந்திருக்கிறீர் என்பதை தமது மனதிற்குள் சிந்தித்து காண வேண்டும். இன்றோ நாளையோ அல்லது அதற்கு பின்னரோ தமக்கு மரணம் நிச்சயமாக வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பர்வத சிகரத்தில் மலை உச்சியில் இருக்கும் தமது சகோதரன் சோகத்தில் மூழ்கி வாழ்கிறான். உன்னையும் எதிர்பார்த்து சொன்ன காலமும் வந்துவிட்டது. நீயோ அதை கவனிக்கவே இல்லை. வானர தலைவனே, பெண்கள் மீது ஆசை கொண்டு மது அருந்தி அறிவிழந்து இரவும் பகலும் தெரியாமல் வசிக்கிறாய். மூத்தவனான வாலியை கொன்றது போல உன்னையும் கொல்வது நிச்சயம். ஆஞ்சநேயின் மைந்தனான அனுமனின் வார்த்தைகளை செவிமடுத்து பயமடைந்த சுக்ரீவனும் அவனுக்கு பதிலாக கூறினான். நீ கூறுவது உண்மைதான், அதில் ஐயமில்லை. வார்த்தைகள் மட்டும் பேசினால் போதாது. பூமிநாதனுக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு உதவி செய்யவில்லையே. எனவே விரைவாக 10 திசைகளுக்கும் ஆள்களை அனுப்ப வேண்டும். 7 தீவுகளிலும் வாழும் சிறந்த வானரங்களை வரவழைப்பதற்காக உடனடியாக 10,000 கபி வீரர்களை வானர வீரர்களை ஓலை செய்தியோடு அனுப்ப வேண்டும். அனைத்து வானர கூட்டமும் ஒரு பட்சத்திற்குள், அதாவது 15 தினங்களுக்குள் வந்து சேர வேண்டும். ஒரு பட்சம் தாண்டியும் வரவில்லை என்றால் அவன் உண்மையை கூறினால் கொல்லப்பட வேண்டியவன் அல்லன் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறு கூறாவிட்டால் தண்டிக்கத்தக்கவனே. ஆஞ்சநேயின் மைந்தனிடம் அனுமனிடம் இவ்வாறு கட்டளையிட்டு சுக்ரீவன் தன் அழகிய மாளிகைக்குள் சென்று அமர்ந்தான். தன் தலைவனின் கட்டளையை சிறமேற்கொண்டு அனுமனும் சுக்ரீவனின் மலரடிகளை வணங்கி வானர வீரர்களை 10 திசைகளுக்கும் அனுப்பினான். அதே நேரத்தில் வானர தலைவர்கள் மாயா மனித வடிவெடுத்த ராமபிரானின் காரியத்திற்காக காற்றின் வேகத்தில் சென்று தானம் மற்றும் மரியாதைகளால் திருப்தி அடைந்த மனதுடன் அனைத்து வானர கூட்டங்களையும் உடனடியாக திரட்டுவதற்காக விரைந்து சென்றனர். ஸ்ரீராமபிரானின் பிரிவு துயரம். ஸ்ரீராமபிரான் மலை உச்சியில் துயரத்துடன் இரவுகளை கழித்து வாழும் வேளையில் மிகுந்த மன வேதனையுடன் லக்ஷ்மண சுவாமியிடம் இவ்வாறு கூறினார். குமாரனே, என் பாபத்தை காண்பாய். ஜானகி தேவி எங்கேனும் இறந்து விட்டாளா அல்லது கடும் மன வேதனையுடன் இன்னும் உயிரோடு இருக்கிறார்
இருக்கிறாளா எதுவும் நிச்சயமாக தெரியவில்லையே. யாரேனும் ஒரு மனிதன் வந்து சீதை உயிரோடுதான் இருக்கிறாள் என்று எனக்கு கூறினால் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆவான். அவள் எங்கிருந்தாலும் என் பலத்தால் அவளை இங்கு மீட்டு கொண்டு வருவேன் என்பது நிச்சயம். ஜானகி தேவியை கவர்ந்து சென்ற அந்த திருடனை என் கடும் கோபத்தால் அழித்து முடிப்பேன். வாலியை கொன்றதால் நம் வம்சமே ஒன்றுமில்லாமல் அழியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை, இது உறுதி. என்னை காணாமல் துயரத்தில் இருக்கும் உன்னை நான் எப்போது மீண்டும் காண்பேன்? சந்திர முகமுடையவளே, நீ பிரிந்து சென்றதால் சந்திரன் எனக்கு சூரியனைப் போல சுட்டரிக்க தொடங்கிவிட்டது. சந்திரனே, குளிர்ச்சியான உன் நில ஒளி கதிர்களால் அவளை சென்று மெல்ல மெல்ல தழுவி அரவணைப்பது போல என்னையும் அன்போடு வந்து தீண்டுவாயாக. ஜனகனின் மகளான தேவி சீதையும் உன் வம்சத்தில் பிறந்தவள் தானே. சுக்ரீவனும் மிகுந்த இரக்கமற்றவன் ஆகிவிட்டான் அல்லவா? துயரத்தில் மூழ்கியிருக்கும் என்னை அவன் மறந்து விட்டான். தடைகளற்ற ராஜ்யம் உடனடியாக கிடைத்ததால் மையிட்ட அழகிய பெண்களோடு இரவும் பகலும் மதுபானத்தில் மூழ்கி காமத்தில் திளைத்து கொண்டிருக்கிறான். சுமித்ரையின் மைந்தனே லக்ஷ்மணா, நாம் அவனிடம் வைத்த எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. சரத்காலம், இலையுதிர் காலம், மழைக்கு பிந்தைய காலம் வந்துவிட்டதை அவன் கண்ட பிறகும் கூறியபடி உதவி செய்ய இன்னும் வரவில்லையே நண்பனே. தேடுதல் வேட்டை நடத்தி சீதை இருக்கும் இடம் எதுவென்று கண்டறிவதற்கு தனக்கு முன்னரே உதவி செய்த என்னை அவன் மறக்காமல் இருந்தால்தானே அவனால் அந்த முயற்சியில் ஈடுபட முடியும். தனக்கு நன்மை செய்தவர்களை மறந்துவிடும் துஷ்டர்களில் முதன்மையானவன் இந்த சுக்ரீவன் என்பதை நீ நினைவில் கொள்வாய். கிஷ்கிந்தையோடு அவனது உறவினர்களோடும் இணைந்து அந்த வானரர் சிறந்தவனை சுக்ரீவனை வதைத்து அவனது தமையன் வாலி சென்ற வழிக்கே இறப்பிற்கு இன்றே அனுப்ப வேண்டும், இதில் எந்த ஐயமும் இல்லை. இவ்வாறெல்லாம் கூறிய ராகவனிடம் சினம் கொண்ட லக்ஷ்மண சுவாமி கூறினார், கொல்லப்பட வேண்டிய சுக்ரீவனை இப்போதை கொன்று அவனது உயிரை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தமையனின் கட்டளையை செவிமடுத்து சரியென்று கூறி அறிவாளியான சுமித்ரையின் மைந்தனுமான லக்ஷ்மண சுவாமி வெள்ளையும் அம்புகளையும் எடுத்து கொண்டு கோபத்துடன் புறப்படுவதைக் கண்டு ராகவன் மீண்டும் கூறினார், இன்னொரு விஷயத்தை உன்னிடம் கூறுகிறேன். கொல்லப்பட வேண்டியவன் அல்ல சுக்ரீவன், அவனின் தோழன். அவனை பயமுறுத்தி அழைத்து வா. வாலியைப் போல நீயும் விரைவாக யமபுரிக்கு சென்று விடாதே என்று அவனிடம் போய் கூறுவாய். அதற்கு அவன் கூறும் பதிலை செவிமடுத்து கொண்டு நீ விரைவாக திரும்பி வா. அதற்கு ஏற்றபடி நாம் அடுத்து செய்ய வேண்டியதை சிந்திக்கலாம். லக்ஷ்மண சுவாமியின் புறப்பாடு. மூத்த சகோதரனின் கட்டளையால் சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி விரைவாக சுக்ரீவ ராஜ்யத்தை நோக்கி நடந்து சென்றான். கிஷ்கிந்தையை எரித்து விடுவானோ என்று வானர கூட்டம் அஞ்சும் வகையில் சென்றான். ஞானமூர்த்தியும் எல்லாம் அறிந்தவர் துயரமற்றவருமான அவர் ராமபிரான் சாதாரண மனிதனைப் போல துன்பத்தையும் இன்பத்தையும் அடைந்து வாழ்ந்து வந்தார். உலகத்தின் தீவினைகளையும் பாவங்களையும் போக்குவதற்கும் முற்காலத்தில் தசரத சக்கரவர்த்தி செய்த தவத்தின் பலனை அவருக்கு சித்திப்பதாக அருள்வதற்கும் பிரம்மதேவர் முதலான தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்து அவர்களை காப்பதற்கும் அந்த பராபரனும் ஆனந்தமூர்த்தியும் உலகமெல்லாம் நிறைந்த ஈஸ்வரனுமாகிய இறைவன் மனித வடிவம் தாங்கினான். மக்கள் அனைவரும் மாயையால் மோகமுற்று மன அமைதியின்றி அறியாமையில் மூழ்கி இருப்பதால் அவர்களுக்கு எவ்வாறு முக்தியளிப்பது என்று அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சிந்தித்து திருவுள்ளம் பற்றினார். அனைத்து உலகங்களின் மாயையையும் அறியாமையையும் போக்கக்கூடிய திவ்யமான இக்கதையினை புகழ்பெறச் செய்து ஸ்ரீராமனாக மனித உருவில் பிறந்து மனித லீலைகளை புரிந்து ஆனந்தத்தை அளிக்கும் இராமாயணம் எனும் அமுதமயமான திவ்ய சரித்திரத்தை உலகமெங்கும் புகழ் பெற்றதாக மாற்ற அந்த ஆனந்த புருஷன் சித்தம் கொண்டார். சினம், கோபம், மோகம், காமம், ஆசை, துயரம் போன்ற மனித உணர்வுகளையும் உலகியல் செயல்களையும் அந்தந்த காலம், இடம் மற்றும் செயலுக்கு ஏற்ப தனது லீலையாகவே இறைவன் ஏற்றுக்கொண்டார். சத்வம் முதலான குணங்களில் பற்றுள்ளவனைப் போல இறைவன் வாழ்ந்த போதிலும் அவன் உண்மையில் குணங்களை கடந்தவன், நிர்குணன், மெய்ஞான வடிவனன், அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பவன், சுகமயமானவன், ஆற்றல் மிக்கவன், அளவிட முடியாதவன், பற்றற்றவன், காமம் முதலான விகாரங்களால் தீண்டப்படாதவன், அழியாதவன், ஆகாயத்தைப் போல எங்கும் நிறைந்தவன், தூய்மையானவன் மற்றும் நோயற்றவன், அனாமயன் ஆவான். சனகர் முதலான திவ்ய முனிவர்களால் போற்றப்படுபவனும் அவனே.
அனைத்து ஆன்மாக்களின் வடிவானவனை குறித்து சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். தூய்மையான மனம் கொண்ட செவிமடுப்போருக்கு சிறந்த போதனை உண்டாகும் என்று கூறப்படுகிறது. செவிமடுப்போரின் சித்தத்தின் பக்குவத்திற்கேற்ப முக்தியளிப்பவனும் முனிவர் கூட்டங்களால் சேவிக்கப்படுபவனுமான இறைவன் உருவாகிறான். கிஷ்கிந்தை நகரத்தின் அருகே லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து அடைந்தான். சிறிய நானொலியை கேட்டு குரங்குகள் அஞ்சி நடுங்கின. சங்கிலி ஒலியையும் சிலம்பு சத்தத்தையும் செவிமடுத்து பரவசம் அடைந்தும் அஞ்சியும் ஓடின. மலையின் மீது பாய்ந்து பாறைகளையும் மரங்களையும் கலக்கத்துடன் கரங்களில் பிடித்து கொண்டு பயத்தினால் சிறுநீரும் மலமும் கழித்து கொண்டு குதித்து திரிய தொடங்கின. குரங்கு கூட்டங்கள் அனைத்தையும் அடக்குவதற்கு கொடூரமான சினத்துடன் சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி வில்லின் நாணை இழுத்து கட்டினார். கரடி கூட்டம் மிகவும் கலக்கமுற்றது. லக்ஷ்மண சுவாமி வந்திருப்பதை அறிந்தவுடன் அங்கதன் உடனே விரைந்து வந்தான். வானரங்களை விரட்டி அடித்துவிட்டு பணிவுடன் வந்து வணங்கினான். அன்போடு தழுவி கொண்டவனிடம் சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி மகிழ்ச்சியோடு கூறினார், செல்லப்பா, உன் சிறிய தந்தையை கண்டு நான் கூறி அனுப்பிய காரியம் தவறிவிட்டது என்று நீ உடனே சென்று கூறுவாய். இத்தகைய நன்மையுடைய நண்பனை ஏமாற்றி காலம் தாழ்த்துவது உகந்ததல்ல என்று கோபக்காரனான ராமபிரான் என்னிடம் அருளினார். நான் இந்த நொடியில் சுக்ரீவனை கொன்று விடுவேன். அவன் தன் தமையன் வாலி சென்ற வழியிலேயே இறப்பிற்கு செல்ல வேண்டும். இது அவன் மனதில் பதியவில்லை என்றால் சென்று அவனிடம் இதனை கூறுவாய் என்று ராமபிரான் கூறியதை செவிமடுத்த ஒரு பாலன் சேவகன் வீரன் தன் உள்ளத்தில் எழுந்த பயத்தோடு ஓடிச் சென்று சுக்ரீவனை வணங்கி இவ்வாறு கூறினான். கோபத்துடன் லக்ஷ்மண சுவாமி வந்து வெளிப்புற கோபுர வாயிலில் நிற்கிறார். தமது வானர சுபாவத்தை கைவிட்டு சென்று அவரை வணங்குவீராக. இல்லையெனில் ஏற்படும் பேராபத்தால் பெரும் துயரமே மிஞ்சும். இதனை செவிமடுத்து பயந்து நடுங்கிய சுக்ரீவன் அமைச்சர்களில் சிறந்தவனான அனுமனிடமும் மாருதி அங்கதனிடமும் கலந்தாலோசித்து, நீங்கள் இருவரும் சௌமித்ரியிடம் லக்ஷ்மண சுவாமியிடம் சென்று அவரை வணங்கி ஆறுதல் வார்த்தைகளை கூறி அந்த சாந்த குணம் கொண்ட சுமித்ரையின் மைந்தனை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினான். அனுமனை வெளியே அனுப்பிய அதே நேரத்தில் சூரியனின் மகனான சுக்ரீவன் தாரையிடம் கூறினான், சந்திரனை போன்ற முகத்தை கொண்டவளே, மனோகரமான தாரையே, நீ உடனடியாக லக்ஷ்மண சுவாமியின் அருகில் சென்று உன் இனிமையான நயம்பட பேசும் வார்த்தைகளால் அவனது கோபத்தை தணிக்க வேண்டும். பின்னர் என்னையும் விரைவாக அவனிடம் அழைத்துச் சென்று அவன் மனதில் உள்ள கலக்கத்தையும் கோபத்தையும் போக்க வேண்டும். சூரியகுல தோன்றலான சுக்ரீவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த தாரை நடுமண்டபத்திற்குள் பிரவேசித்து நின்றாள். அவளுடன் தாரையின் மைந்தனான அங்கதனும் அனுமனும் உடனிருந்தனர். ஸ்ரீ ராமபிரானின் சகோதரனான லக்ஷ்மண சுவாமி தன்னை வணங்கினார். பக்தியுடன் நலம் விசாரித்த பின்னர் அஞ்சனையின் மைந்தன் அனுமன் சௌமித்ரியிடம் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், வெளியே நிற்பதற்கு காரணம் என்னவோ? அந்த புறத்திற்குள் அனைவரும் உள்ளார்கள். அரச வீதிகளையும் நகரத்தையும் சுக்ரீவ மகாராஜரையும் கருணையுடன் கண்டு உரையாடிய பின்னர், தலைவனை ஸ்ரீ ராமபிரானை கண்டு வணங்கினால் காரியங்கள் எல்லாம் விரைவாக முடியும். இவ்வாறு கூறி கரங்களை பிடித்து கொண்டு சௌமித்ரியுடன் மெல்ல மெல்ல நடந்து சென்றார். வானர தலைவர்கள் வாழும் மணிமயமான மாளிகைகளையும் நகரின் அழகையும் கண்டு மனதில் மகிழ்ச்சி கொண்டு நடுமுற்றத்தை அடைந்து மரியாதையுடன் நின்ற அந்த வேளையில் எதிரே வந்தால் சந்திரனுக்கு நிகரான முகத்தை கொண்ட தாரை. உலகையே மயக்கும் சுந்தரியான தாராதேவி லக்ஷ்மி தேவிக்கு சமமாக நிற்பவனும் லக்ஷ்மணனும் ஆகிய தன்னை வணங்கி பணிவுடன் புன்னகையோடு கூறினாள், இது தம்முடைய மாளிகையாக மாறியது என்பதை அறியவில்லையா? பக்தனும் மிகவும் உத்தமனும் தம்முடைய ஏவலாளனுமாகிய இந்த வானர அரசனிடம் சுக்ரீவனிடம் இப்படி கோபம் கொள்வதற்கு என்ன காரணம்? இந்த இனத்தின் வானரங்களின் இயல்பான சஞ்சல புத்தியை நினைவில் கொள்ள வேண்டும். வானர வீரன் வெகு காலமாக துயரப்பட்டு தீனனாக வாழ்ந்து வருகிறான். இந்த காலத்தில் அவனுக்கு தம்முடைய கருணையினால் தாரை கூறுகிறாள், கருணை கடலே, பக்தர்களை காப்பவரே, அவன் பாதுகாக்கப்பட்டதால் சௌக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறான். அதை தலைகீழாக மாற்றிவிட வேண்டாம். நானா திசைகளிலும் வாழும் வானரங்களை வரவழைப்பதற்காக அவன் 10,000 தூதர்களை அனுப்பியுள்ளான். 10 திசைகளிலிருந்தும் வானர கூட்டத்தின் தலைவர்கள் வந்து நிறைந்து விட்டார்கள். காணுங்கள், இனி எந்த காரியத்திற்கும் தாமதமில்லை. இது நிச்சயம். நகங்களாலும் பற்களாலும் எதிரிகளை அழிக்க வல்லவர்கள் இந்த சிறந்த வானரங்கள் அனைவரும்.
புத்திரர்கள், மனைவி, நண்பர்களுடன் கூடிய தமது சேவகனான சுக்ரீவனை கண்டு அவனுடன் வந்து ஸ்ரீ ராமபிரானின் தாமரை பாதங்களை வணங்கி காரியத்தை விரைவில் முடிப்போம் என்று அறிவீராக. தாரையின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த லக்ஷ்மண சுவாமி தாமதிக்காமல் சென்று சுக்ரீவனை கண்டார். வெட்கமும் அச்சமும் கொண்ட சுக்ரீவனும் உடனடியாக எழுந்திருந்து லக்ஷ்மண சுவாமியை வணங்கினான். மது மயக்கத்திலும் கலங்கிய விழிகளுடனும் இருந்த அந்த வானர தலைவனை கண்டு கோபத்துடன் லக்ஷ்மண சுவாமி சூரியனின் மைந்தனிடம் சுக்ரீவனிடம் கூறினார். ரகுகுல திலகரான ஸ்ரீ ராமபிரான், நீ எவ்வாறு மறந்தாய்? தேவேந்திரனின் மைந்தனை வாலியை கொன்ற ஸ்ரீ ராமபிரானின் அம்பு இப்போதும் அவர் கரத்தினில் தயார் நிலையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வாய். தன் தமையன் வாலி சென்ற வழியிலேயே இறப்பிற்கு சுக்ரீவனும் செல்ல விரும்புகிறான் என்று எமது நாதன் கூறினார். லக்ஷ்மண சுவாமியான சௌமித்ரி இவ்வாறு கூறியதை செவிமடுத்து மறுமொழியாக வாயுவின் புதல்வனான அனுமன் கூறினான். இவ்வாறு தாம் அருளி செய்ததற்கு என்ன காரணம்? பக்தர்களில் மிகச் சிறந்தவனான புருஷோத்தமனிடத்திலும் வானரர்களில் சிறந்தவனை குறித்து சிந்தித்தால் சுமித்ரையின் மைந்தனிடத்திலும் லக்ஷ்மண சுவாமியிடத்திலும் தன் சத்தியத்தை வானர தலைவன் சுக்ரீவன் மீறவே மாட்டான். ராமகாரியத்திற்காகவே விழித்து கொண்டிருக்கிறான். எந்தவித தாமதமும் இன்றி வானர வீரர்களில் சிறந்தவன் அனைத்தையும் மறந்தவனாய் இருக்க மாட்டான். வியப்படையத்தக்க வகையில் தாம் காணவில்லையா? விரைவாக பல திசைகளில் இருந்தும் வந்து சேர்ந்த வானர வீரர்களை ஸ்ரீராமபிரானின் காரியங்களை முழுமையாக சாதிப்பார். எந்த ஐயமும் இன்றி வானர நாயகன். மாருதி கூறியதை செவிமடுத்து சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி மிக்க நாணமுற்று நின்றபடி மற்றொரு இடத்தில் இருக்க சுக்ரீவன் அவனது நல்ல பாதங்களை ஆராதித்து முன்பாக பணிந்து வணங்கினான். ஸ்ரீராமபிரானின் தாசன் நான். மகாத்மாவே, ராகவனின் கருணை சிறிதளவுக்கேற்றவாறு இன்று காப்பாற்றப்பட்டேன். உலகத்தையும் கண் இமைக்கும் நேரத்திற்குள் ராகவனை வென்று விடுவார் அல்லவா? தன் பலத்தால் சுயநலத்தை எண்ணி கண்டால் வெறும் உதவியாகவே மட்டும் நாங்கள் எல்லோரும் அவரது கட்டளையை சுமக்கிறோம். அர்காத்மஜன் சூரியனின் மைந்தனான சுக்ரீவன் கூறியதனை செவிமடுத்து சௌமித்ரியும் மனதில் உருகியவராய் அவரிடம் கூறினார். கோபத்தால் நான் கடுமையான சொற்களை கூறியதையெல்லாம் மன்னித்தருள்வீராக. மகா பாக்கியவான் அல்லவா தாம்? தங்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டமையால் துயரத்தினால் கூறினேன் யான். தாமதிக்காமல் புறப்படலாம் வனத்திற்கு. நாம் இனி ராகவன் தாமே வசிக்கும் இடத்திற்கே, சுக்ரீவன் ஸ்ரீராமபிரானின் சந்நிதியில். அவ்வாறே புறப்படுவதானால் இனி நமக்கிங்கு தாமதமில்லை என்று கூறி சுக்ரீவனும் தேரில் ஏறி சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து பேரிகை, முரசு, சங்கு போன்ற வாத்திய முழக்கத்துடனும் அஞ்சனை மைந்தனான அனுமன், நீலன், அங்கதன், ததிமுகன், மஞ்சள் முதலிய வானர சேனையுடனும் சாமரம், வெண்கொற்ற குடை, விசிறி ஏந்தியபடி போர்க்களத்திற்கு செல்லும் பெரிய சேனை மண்டலத்தை போல ராமபிரானை கண்டு வணங்கும் பொருட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடந்து சென்றான் வானர தலைவன். குகை முகப்பில் பாறை மீது வீற்றிருப்பவரும் கவலையுற்ற மனதை உடையவரும் மர உரி தரித்தவரும் நீல நிற மேனியும் சடை முடியின் பிரகாசமும் கொண்ட மனித ரூபியுமான அகன்ற நீண்ட மலர் விழிகளை உடையவரும் சாந்தமும் புன்னகை தவழும் சுந்தர தாமரை முகமும் கொண்டவரும் மனைவியின் தேவி சீதையின் பிரிவால் துயருற்றவரும் அழகானவரும் காட்டு மிருகங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டவரும் புலநடக்கம் உள்ளவருமான ஸ்ரீராமபிரானை கபிவரன் சுக்ரீவன் தூரத்திலேயே கண்டான். உடனே தேரிலிருந்து விரைவாக கீழே இறங்கி வீரனான சௌமித்ரியையும் லக்ஷ்மண சுவாமியையும் வணங்கி ஸ்ரீராமபிரானின் பாத தாமரைகளின் அருகே பணிந்து மிகுந்த பக்தியோடு வணங்கினான். ஸ்ரீராமபிரானும் வானர வீரனை கருணையோடு இறுக்கமாக தழுவிக்கொண்டார். நலந்தானா தாங்களுக்கு என்று வினவி உடனே நட்புணர்வோடு கரத்தை பிடித்து அமரச் செய்தார். விருந்தோம்பல் முறையிலான உபச்சாரங்களையும் செய்த போது சூரிய மைந்தனும் சுக்ரீவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சீதான்வேஷனம், சீதையை தேடும் முயற்சி. பக்தி பரவசமடைந்த சுக்ரீவனும் பக்தர்களுக்கு பிரியமானவனிடம் ஸ்ரீராமபிரானிடம் அப்போது இவ்வாறு விண்ணப்பித்தான். வந்து நிற்கின்ற இந்த வானர கூட்டத்தை அன்போடு தமது திருக்கண்களால் அருள் கூர்ந்து
கருணை விழிகளால் பார்த்தருள வேண்டும். தமது திருவடிகளில் சேவை செய்ய தகுந்த வானர வீரர்கள் அனைவரும் இதோ இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு குல பர்வதங்களில் பிறந்தவர்கள், பல்வேறு ஆறுகள், தீவுகள் மற்றும் மலைகளில் வசிப்பவர்கள், மலை போன்ற சரீரத்தை கொண்டவர்கள் அனைவரும் மன்னனை விரும்பிய வடிவம் எடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், செருக்கு கொண்ட அரக்கர்களின் கொடிய வீரியத்தை எல்லாம் அடக்க வல்லவர்கள், தேவர்களின் அம்சத்தில் பிறந்தவர்கள் என்பதால் இவர்கள் இனி தேவர்களின் பகைவர்களை அரக்கர்களை அழிப்பார்கள். இவர்களுடன் சிலர் யானையின் பலம் கொண்டவர்கள், சிலர் 10 யானைகளின் பலம் பெற்றவர்கள், சிலர் எல்லையற்ற பராக்கிரமம் உடையவர்கள், சிலர் சிங்கத்திற்கு சமமானவர்கள் என்பதை அறிவீராக. சிலர் இந்திர நீல கல் போன்ற நிறமுடையவர்கள், சிலர் பொன்னை போன்ற சரீரமுடையவர்கள், சிலர் சிவந்த விழிகளை கொண்டவர்கள், சிலர் நீண்ட வாள்களை கொண்டவர்கள், மிக பெரியவர்கள், தூய ஸ்படிகம் போன்ற பிரகாசமான உடலை கொண்டவர்கள், போர் திறனில் இவர்களுக்கு இணையானவர் வேறு எவரும் இல்லை. உன்னுடைய தாமரை திருவடிகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள், எண்ணற்ற அளவில் இந்த வானர படை உள்ளது. கிழங்குகள், பழங்கள், இலைகள் மற்றும் மலர்களை உணவாக கொண்டு நல்ல குணமும் ஒழுக்கமும் கொண்ட இந்த வானரங்கள் அனைவரும் நிச்சயமாக தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். தேவாதி தேவனே, ரகுகுல திலகமே, கரடி குலத்தின் தலைவனான ஜாம்பவான் பிரம்மதேவனின் புத்திரன் ஆவார். கோடிக்கணக்கான கரடி படைகளின் தலைவனும் பெரும் நுட்பமான புத்தி உடையவனுமாகிய ஹனுமான் என் அமைச்சர்களில் முதன்மையானவன். மன வலிமையும் பராக்கிரமமும் கொண்டவன், வாயு பகவானின் புத்திரன், ஈஸ்வரனாரின் அம்சம் பெற்றவன், நீலன், கஜன், கவயன், கவாக்ஷன், நீண்ட வாளுடைய புன்னவன், மைந்தன், விவிதன், கேசரி, ஹனுமனின் தந்தை, மகா பலசாலியும் வீரனுமாகிய பிரம்மாதி, சரபன், சுஷேனன், சூரன், சுலக்ஷணன், ததிமுகன், துர்முகன், சேதன், வலிமுகன், கந்தமாதனன், தாரன், விருஷபன், நளன், வினதன் மற்றும் தாரையின் புத்திரனான எனது அங்கதன் என புகழ்பெற்ற வானர குல அரசர்களை குறித்து விவரித்து கூற முடியாத அளவிற்கு திரளான படைகள் உள்ளனர். தேவேந்திரனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால் போதும், வேண்டியவை அனைத்தையும் இவர்கள் நிச்சயமாக செய்து முடிப்பார்கள். இப்பகுதி சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானிடம் தன் வானர சேனைகளின் தலைவர்களையும் அவர்களின் பராக்கிரமத்தையும் அறிமுகப்படுத்தும் காட்சியாகும். வானர படையின் சிறப்பு. சில வானரங்கள் நீண்ட வாள்களையும் அடர்த்தியான முடிகளையும் கொண்டவை, சில பளிங்கு போன்ற சுத்தமான வெண்மையான உடலை பெற்றவை. போர்க்கலையில் இவர்களுக்கு இணையானவர்கள் யாருமில்லை. உலகிலேயே நிகரற்ற எண்ணிக்கையில் வானர படைகள் நிறைந்துள்ளன. கிழங்கு, பழங்கள், இலைகளை உட்கொண்டு வாழும் குணம் கொண்ட இந்த வானரங்கள் அனைவரும் உங்கள் கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படிபவர்கள் என்பதில் ஐயமில்லை. தலைவர்களின் அறிமுகம். ஜாம்பவான். தேவதேவனே, ரகுகுல திலகமே, கரடிப்படைக்கு அதிபதியான இந்த ஜாம்பவான் பிரம்மதேவரின் புஷ்கர சம்பவனுடைய புத்திரன் ஆவான். அனுமன் கோடிப்படைகளின் அதிபதியும் பேரறிவு படைத்தவனும் என் முதன்மை அமைச்சனும் வாயு பகவானின் கந்தவாகன் புத்திரனும் ஈசனின் அம்சமாக பிறந்தவனுமான பேராற்றல் நிறைந்த வீரன் இந்த அனுமன். மற்ற தலைவர்கள் நீலன், கஜன், கவயன், கவாக்ஷன், தீர்க்கவாலதி நீண்ட வாளை உடையவன், மைந்தன், விவிதன், கேசரி, அனுமனின் தந்தை, மகாபலி, வீரன், பிரமராதி, சரபன், சுஷேனன், சூரன், சுமுகன், ததிமுகன், துர்முகன், சோபன், வலிமுகன், கந்தமாதனன், தாரன், விருஷபன், நளன், வினதன் மற்றும் என் மகனான அங்கதன். இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த வானரகுல மன்னர்கள் தவிர சொல்லி முடியாத அளவிற்கு எண்ணற்ற வீரன்மார்களும் உள்ளனர். உங்களுக்கு என்ன தேவை என்பதை இவர்களிடம் கட்டளையிடுங்கள். நீங்கள் விரும்புவதை இவர்கள் அனைவரும் செய்து முடிப்பார்கள் என்று சுக்ரீவனின் இனிய மொழிகளை ராகவனான ஸ்ரீ ராமபிரான் செவிமடுத்தார். சுக்ரீவனை தழுவிக்கொண்டு ஆனந்த விழிநீர் நிறைந்து தாமரை போன்ற விழிகளுடன் மன்மதனை போன்ற அழகிய திருமேனியை உடைய ஸ்ரீ ராமபிரான் மரியாதையுடன் கூறினார்.
நண்பனே, தாமும் இந்த முக்கிய பொறுப்பை மனதில் கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீராக. ஜானகியை தேவி சீதையை தேடுவதற்காக வானர வீரர்களை நாலா திசைகளுக்கும் அனுப்பி வைப்பாயாக. ஸ்ரீராமபிரானின் அமுத வரிகளை செவிமடுத்து வானர வீரனான சுக்ரீவன் 4 திசைகளுக்கும் படைகளை அனுப்பினான். ஒவ்வொரு திசையிலும் படை தலைவர்களுடன் 1,100,000 வானர வீரர்கள் செல்ல வேண்டும். குறிப்பாக தெற்கு திசைக்கு சிறந்த வீரர்கள் பலர் சென்று தேட வேண்டும். அங்கதன், ஜாம்பவான், மைந்தன், விபிதன், துங்கன், நளன், சரபன், சுஷேனன் மற்றும் வாயுபுத்திரனான ஸ்ரீ ஹனுமனும் இணைந்து எவ்வித இடையூறுகளும் இன்றி சீதையினை கண்டு வர வேண்டும். அந்த அற்புத வடிவம் கொண்ட தேவியை தேடி 30 தினங்களுக்குள் இங்கு திரும்பி வர வேண்டும். என் ஆணை இதுவே. 30 தினங்கள் கழிந்த பின்னரும் சீதையை காணாமல் வெறும் கையோடு திரும்புகின்றவனுக்கு கொடிய மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது உறுதி. இவ்வாறு 4 குழுக்களுக்கும் கட்டளையிட்டு விரைவாக புறப்படுங்கள் என்று கூறி சுக்ரீவன் அனுப்பி வைத்தான். பாகவதர்களில் சிறந்தவனான ஹனுமன் ராகவனை ஸ்ரீராமபிரானை வணங்கி அவர் அருகில் அமர்ந்தார். இவ்வாறு வானரங்கள் புறப்பட்ட வேளையில் ஸ்ரீராமபிரான் சுக்ரீவனின் வானர சேனையை சீதையை தேட 4 திசைகளுக்கும் அனுப்பும்போது ஆஞ்சநேய சுவாமியான ஹனுமனிடம் தனிப்பட்ட முறையில் பேசி தன் கணையாளியை மோதிரத்தை கொடுக்கும் காட்சியை இப்பகுதி விவரிக்கிறது. வாயுவின் மைந்தனான ஹனுமனும் அப்போது பக்தியுடன் தொழுதார். வாயுபுத்திரன் ஹனுமன் உள்ளிட்ட அனைவரும் விந்திய மலையில் அடர்ந்த காடுகளுக்குள் புகுந்து தேடும்போது பயங்கரமான மிருகங்களை கொன்று தின்று கொண்டிருந்த மிக கொடூரமான ஓர் அரக்க வீரனை கண்டனர். உடனே அவனை நோக்கி வேகமாக பாய்ந்தனர். ராமனை எண்ணி வானர வீரர்கள் அனைவரும் கடுமையான தங்கள் கைமுட்டி அடிகளால் தாக்கி அந்த தீயோனை அசுரனை உடனே அழித்தனர். இவன் சீதையை திருடிய அரக்கன் அல்ல என்று மனதில் எண்ணி சிந்தித்து மீண்டும் விரைவாக சென்றனர். எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணத்தின் 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.